அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச விரதம் இருப்பவர்கள் மொத்தம் 11 நாட்கள் இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து நீங்கள் 11 முறை சொல்லிட்டு வாங்க. ஒன்று காலையில் எழுந்த உடனே சொல்லலாம், அல்லது நீங்கள் மாலை நேரம் நீங்கள் விளக்கேற்றி வைத்து கூட நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, தைப்பூசம் அன்று பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் வைத்திருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். தைப்பூசம் விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 48 நாள் விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் 21 நாட்கள் விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் 6 நாட்கள் மட்டும் பதிவு கேட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்மளால் நமக்கு எப்படி தோதுப்படுதோ அதுபடி தான் நம்மளால் இருக்க முடியும். இப்போ நம்ம விரதம் இருக்காட்டா கூட பரவாயில்ல, நம்ம முருகனுக்கு பூஜை செய்யாட்டா கூட பரவாயில்ல, இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் காலையில் முருகனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம நினைத்தோம் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவரை நினைச்சோம் அப்படின்னு அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல் ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும், பண பிரச்சனைலாம் நம்மளை விட்டு விலகணும், கடன் தீரணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகை பிரச்சனை இருக்கும். அது அனைத்துமே தீரும். நம்ம நம்பிக்கையுடன் எது செய்தாலுமே அது நமக்கு நல்லபடியாக அது நடக்கும். நம்ம முருகனோட அருள் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக அது 100% நமக்கு நடந்தே தீரும். அவருடைய அருளால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம் போதும் நம்மளுடைய வேண்டுதல் நடப்பதற்கோ நம்மளுடைய பிரச்சனை தீருவதற்கோ. அவர் நினைத்தால் ஒரு நிமிடம் போதும், ஒரு நிமிடம் இல்லை, ஒரு செகண்ட் போதும். அவர் நினைத்தால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும். இருந்தாலும் நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுபடி தான் நமக்கு எல்லாமே நடக்கும். ஸோ அந்த கர்மாலாம் தீரணும், அந்த பாவம்லாம் தீரணும் அப்படின்னா முருகன் நினைத்தால் அது நமக்கு தீரும். அதனால் அவருடைய மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்மளுடைய கர்மாலாம் குறைய ஆரம்பிக்கும், நம்மளுடைய பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும், நமக்கு பண வரவு உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மந்திரத்தை 2 விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று, யாரெல்லாம் முடியுதோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்த உடனே குளிச்சுட்டு முருகனுக்கு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 11 நாட்கள். அதாவது நமக்கு எப்போ தைப்பூசம் வருது அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வருது. இப்போ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி இந்த பதிவு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த நாள்லேருந்து நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா தைப்பூசம் அன்று நமக்கு 12ஆவது நாள் கணக்கு வரும். நீங்கள் 11 நாள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி கரெக்டாக 11ஆவது நாள் நமக்கு வரும். அந்த நாளன்று மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த மந்திரம் சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே போல் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இப்போ ஒரு சில பேர் உங்களால் எப்படி முடியுதோ அதை இப்படி பின்பற்றிக்கோங்க. யாரெல்லாம் முடியுதோ அவர்கள் முருகனுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும். அவரால் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னு அவருக்கு எதை நைவேத்தியம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தண்ணீர் மட்டும் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க. வைத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி 11 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ 11 முறை தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாது, 108 முறை சொல்லலாம். 108 முறை சொல்வதற்கு நிறைய பேருக்கு டைம் இருக்காது. அதனால் நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். இந்த 11 முறை சொல்லும்போது நீங்கள் முருகனை பார்த்து உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா கிழக்க பார்த்து உட்காரலாம், வடக்க பார்த்த மாதிரி உட்காரலாம், மேற்க பார்த்த மாதிரி நம்ம உட்காரலாம். முருகனை பார்த்து கூட நம்ம உட்காரலாம். நேராக படத்திற்கு நேராக உட்கார தேவையில்லை, நம்ம கொஞ்சம் சைடு பார்த்து உட்காந்துட்டு முருகனை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இல்லைங்க என்னால் பூஜைலாம் பண்ண முடியாது, இது நீங்கள் காலையில் பூஜை பண்ணும்போதும் சொல்லலாம், அல்லது மாலை நேரம் நீங்கள் முருகனுக்கு பூஜை பண்ணுவீங்களா, விளக்கேற்றும் இல்லையா வீட்டில், அந்த நேரமும் சொல்லலாம். இப்போ இல்லை நான் பூஜைலாம் பண்ணலை, விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லுங்கள். இந்த 2 விதத்தில் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதற்கான மந்திரத்தை நான் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் கட்டாயமாக சொல்லிகிட்டே வாங்க. உங்களுக்கு 11 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து முழு நம்பிக்கையுடன் முருகர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள். என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் க்ரீம் ஷம் ஷண்முகாய நம அப்படிங்கிற இந்த மந்திரம் தான். இந்த மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம். நம்ம என்ன கேட்டாலுமே அது கொடுக்கும். முருகன் அந்த இடத்துல இருக்க வைக்கும், அதாவது முருகனை வர வைக்கும். இது ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ முறை வேண்டும்னாலும் நம்ம சொல்லலாம். குறைந்தது 11 முறை நம்ம சொல்ல வேண்டும். 108 முறை சொல்லலாம், 1008 முறை சொல்லலாம், அன்றைய நாள் முழுவதும் சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து 11 நாள் மட்டும் சொல்லி பாருங்கள். 11ஆவது நாள் உங்களுக்கு நடக்கிற
நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் தான் நமக்கு நடத்தி வைக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஓடும். முருகர் அருளோடு தான் நமக்கு இது நடக்குது. முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவருடைய அருளால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து முருகர் நமக்குள்ளே கொடுப்பாரு. இந்த 11 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரை எங்கேயாவது நம்ம உணர்றது போல ஒன்று கனவுல காட்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சடனாக ஒரு இடத்துல முருகனை பார்ப்பது போல் உங்களுக்கு ஒரு சற்று அறிகுறி உங்களுக்கு முருகன் நிச்சயமாக கொடுப்பாரு. ஏன்னா அவரை வந்து நம்ம முழுமையாக நம்புகிறோன்னு வச்சுக்கோங்கமே, நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவர் நமக்கு ஏதேனும் ஒரு உணர்வை கொடுத்துட்டே தான் இருப்பார். அதுக்காக முருகனை கும்பிட்டா நமக்கு கஷ்டம் வராமலாம் இருக்காது. முருகனை கும்பிட்டாலும் நமக்கு கஷ்டம் வரும், கும்பிடாட்டாலும் நமக்கு கஷ்டம் வரும். எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். அப்படி வந்தது அப்படின்னு சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட எதற்காக வருது, என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம், இந்த தப்பு எதற்காக நடக்குது, இந்த இது எதற்காக நம்ம மிஸ்டேக் பண்ணோம், ஓ இப்படி நடந்திருக்கலாமோ அப்படி நடந்திருக்கலாமோ, நமக்கு 1008 யோசனைகள் முருகரே நமக்கு கொடுப்பாரு. இப்போ ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா இதனால் உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முருகன் காமிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம அடுத்த முறை இந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது. அது வந்து முருகர் நமக்கு வந்து நல்லா சுட்டி காட்டுவார். அதை நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துக்கிடணும். இப்படி தான் முருகர் வந்து நமக்கு ஒரு தோழன் மாதிரி தான். அவர் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு கொடுப்பாரு. உணராத வரை நமக்கு எதுவுமே தெரியாது. உணர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பல எண்ண ஓட்டங்கள் நமக்கு வரும். முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரம் தோணும். ஒரு சில நேரம் இல்லை அவர் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ளே வரத்தான் செய்யும். ஒரு சில நேரம் வந்து இதற்காக தான் முருகன் இப்படி பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டங்கள் வரும். ஒரு சில பேர் வேண்டுதலே நடக்கலை அப்படின்னா கூட எதற்காக தான் முருகன் நமக்கு நடத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே அவருடைய அருளோடு தான் நமக்கு நடக்கும். அவர் வந்து நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு வேண்டும். அவரோட அன்பால் தான் நமக்கு எல்லாமே நடக்கவும் செய்யும். நீங்கள் வந்து மனசை வந்து தளர விடக்கூடாது. நம்பிக்கையுடன் நம்ம சொல்ல 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 முருகர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தி செல்வார். நம்ம ஒரு தவறான வழிக்கு போனால் கூட அதில் நம்மளை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சரியான வழிக்கு கூட்டு போவார். அப்படிப்பட்டவர் தான் முருகனோட அருள் வந்து நமக்கு. அதனால் அவர் வந்து நம்ம ஏதேனும் தவறு செய்தா அப்படின்னா அதுலேயும் நம்மளை சுட்டி காட்டி வழி நடத்தி செல்வார். நம்ம சரியாக தான் நம்ம செயல்படுறோம் அப்படின்னாலும் இன்னமும் நமக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். இதுதான் முருகர் பக்தர்களுக்கு தேவையானது ஒன்று. நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளணும். நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நம்ம பணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உறவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம யாருக்கிட்டையுமே ஏமாறாமல் எப்படி இருக்கணும், நம்ம யாருக்கிட்ட ஏமாறுறோமோ அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு நம்மக்கிட்ட காமிச்சு கொடுத்துருவார். ஸோ எல்லாத்தையுமே அவர் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சொல்லி கொடுத்துருவார். A to Z நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவரை வந்து உண்மையாக நம்ம வழிபாடு செய்கிற பட்சத்தில் இங்கே உண்மையாக எனக்கு முருகனே கதி அப்படிங்கிற மாதிரி இருப்போம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே முருகர் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் அடையும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது நமக்கு சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்வு இருக்கும், ஒரு சில பேர் நம்ம கவலைப்படுற மாதிரி இருக்கும். அனைத்தையுமே நம்ம சரி பண்ணி நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். நல்ல நிலைமைக்கு வருவதற்காக தான் முருகர் நமக்கு அதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஓட்டங்கள் வரணும். முருகர் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி நம்ம வரணும். இப்போ இந்த 11 நாள் இந்த மந்திரத்தை சொன்னால் கூட முருகர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். 100% உங்களுக்கு வந்து முருகன் வந்து நடத்தி வைப்பார். இந்த 11 நாட்களுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக முருகரை வந்து உணர்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தைப்பூசம் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.